வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மகளை அனுப்பிவிட்டு தாய் தந்தை என் படத்தின் முன் சென்று நின்றார் மரகதமணி. கடவுள் ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை எனக்கு கொடுக்குறான்னு புரிஞ்சுக்காம நான் மனு உருவானப்ப அழுதம்மா. நான் பாவிமா. அந்த குழந்தை என்னை அம்மாவா அப்பாவா பாதுகாத்து பாசம் காட்டுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவ பாசம் மாறலைம்மா. என்கிட்ட அதே அன்போடு இருக்கா. என்னால அவளுக்கு கல்யாணம் பண்ணி இருக்க முடியுமா? அப்பா எங்கே என்ற கேள்வியால் எத்தனை பேரிடம் தலை குனிய வேண்டி வந்திருக்குமோ. மனோவின் மனக்காயமும் கோபமும் அதிகமாகி திருமணத்தை வெறுத்திருப்பாள். மனோ இன்று சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறாள். அவள் முகத்தில் எப்போதும் சிரிப்பிருக்கிறது. தெய்வமாகி மனோவை வாழ வச்சிட்டீங்கம்மா. என் நலனுக்காகவே வாழ்ந்தவளை நீங்கள் வாழ வைத்து விட்டீர்கள். தாய் தந்தைக்கு நன்றி சொல்வது போல மரகதமணியின் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் சிதறின. முன்னொரு நாள் மதுச்சந்திரன் தன் மனைவியை அழைத்து சென்ற சிறிய வீட்டிற்கு லவ் ஹோம் என பெயர் சூட்டி அழைத்தனர் இருவரும். அவ்வீட்டின் ஹாலில் பொறுமை இழந்தவனாய் நடை போட்டு கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். மணி 7 போகிறது. ஏன் மனோ இன்னும் வரவில்லை? 6 மணிக்கு முன்னரே வந்து விடுவாளே. சந்தர், சந்தர் என அவன் தேடல் உணர்ந்தவளாக வந்து சேர்ந்தாள் மனோகரணி. ஹனி, எதுக்குடா இப்படி ஓடி வர? சாரி சந்தர், லேட் ஆயிடுச்சு. லேட்டா வந்தா லேட்டா கிளம்பினா போச்சு, அதுக்கு முகம் வாடணுமா? மதுவும் இனியாவும் வேணும்னே என்னை பிடிச்சு வச்சுட்டாங்க சந்தர். அழுது விடுபவள் போல கூறிய மனைவியை தூக்கி சென்று சோஃபாவில் அமர வைத்தான். என் செல்லத்துக்கிட்ட வம்பு பண்ணாங்களா? அந்த வாளுக ரெண்டும் நம்ம கிட்ட மாட்டுங்கள்ல, அப்ப கவனிச்சுக்கலாம், சரியா? அசடு. அவள் நெற்றியில் செல்லமாய் முட்டியவன் சிறிஹனி என கெஞ்சினான். நான் ஒன்றும் அழுகல. ஓகே, அழல. காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வா, சூப்பரான ஹாலிவுட் படம் ஒன்று பார்க்கலாம். மனோகரணி சரி என்று எழுந்து செல்ல மெத்தையை எடுத்து வந்து ஹாலில் விரித்து படம் பார்ப்பதற்கு ஆயத்தமானான் மதுச்சந்திரன். மனோகரணியின் ஆசைப்படி சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையிலான நேரத்தை தங்களுக்கான நேரமாக திட்டமிட்டு கொண்டு அதை பின்பற்றி வருகிறான் மதுச்சந்திரன். மனோகரணியின் அருகில் இருக்கும் அதிகாலை நேரமும் பின்னிரவு நேரமும் போதாமல் ஏங்கி வந்த மதுச்சந்திரனின் நெஞ்சம் அமைதி கொண்டது. மனோகரணியும் மகிழ்ச்சி கொண்டு எப்போது சனிக்கிழமை வரும் என காத்திருந்து அந்நாட்களை தன் வாழ்க்கையின் இனிமையான பக்கங்களில் சேர்த்து வருகிறாள். யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? கணவன் பாடலில் சிரித்தபடி அவன் அருகில் சென்று மெத்தையில் அமர்ந்தாள் மனோகரணி. ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கே ஹனி. அவள் மடி சாய்ந்த மதுச்சந்திரன் மனைவியின் முகமலர்ச்சியை ரசித்து அவள் கன்னத்தை வருடினான். படம் பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். மதுச்சந்திரன் தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து திரைப்படத்தை ஓடவிட்டான். அருகருகே படுத்து கொண்டு திரைப்படத்தில் கவனம் செலுத்தினர் இருவரும். நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யறது சந்தர்? வேண்டாம் பனி, ஹோட்டல்ல இருந்து வந்துடும். சொல்ல மறந்துட்டேன் சந்தர், இன்னைக்கு நம்ம பொட்டிக்கு ரேகா வந்திருந்தாங்க. மனோகரணியும் ரேகாவும் நட்பாக பழகி வருவதால் மதுச்சந்திரன் சஞ்சலமின்றி தன் கவனத்தை திரையில் இருந்து விலக்காமல் கொட்டினான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுடா. அது நானும் இனியாவும் நீயும் இனியாவும் சந்தர், நாங்க 2 பேரும் சேர்ந்து புடவைக்கு மட்டும் தனியா ஒரு பொட்டிக் தொடங்கலாம்னு மனைவியின் கைகளை பிடித்து ஒவ்வொரு விரலாய் முத்தம் வைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், இந்த கைகள் ரொம்பவே உழைச்சிடுச்சு ஹனி. வயசுக்கு மீறின ஓட்டம், கொஞ்ச நாள் போகட்டும், ஓடலாம் ப்ளீஸ் பேபி.
நீ மறுபடியும் ஓடத் தொடங்குறப்ப நாங்கெல்லாம் உனக்கு துணையா வருவோம் ஹனி. உன் ஓட்டத்துக்கு நான் எப்பவுமே தடை சொல்ல மாட்டேன். இப்ப கொஞ்சம் ஓய்விடு. எனக்காக, உன் சந்தருக்காக. மதுச்சந்திரன் முகத்தில் ஓடிய தவிப்பை படித்த மனோகரணி அவனிடம் நெருங்கி படுத்து அவன் மார்பில் தலை சாய்த்தாள். உங்க விருப்பம் சந்தர். கோபமா? மக்கு பையா என்று சிரித்தவளின் கன்னத்தில் முத்தமிட்டான். உனக்கு வருத்தம் இல்லையே ஹனி? இல்ல சந்தர், நீங்க முதல்லயே சொல்லியிருக்கீங்க. நான் அதை மறந்துட்டு யோசிக்காம கேட்டுட்டேன். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பிக்கிறேன். சமத்து குட்டி. சாரி, பேசி உங்களை படம் பார்க்க விடாம பண்றேன். பார்த்த படம் தான் ஹனி. நீ அன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அதான் போட்டேன். எனக்கு உங்க கூட பேசிட்டு இருந்தா போதும் சந்தர். படமெல்லாம் வேண்டாம். நான் தனியா இருக்கும்போது பார்த்துக்கிறேன். அப்ப டிவியை ஆஃப் பண்ணிடலாமா? ம், நான் சிப்ஸ் போட்டுட்டு வரேன். 2 பேரும் வெளியில உட்காந்து சாப்பிடலாம். இருவரும் வீட்டின் பின் கதவருகில் படிக்கட்டில் அமர்ந்து சிப்ஸ் சாப்பிட்டபடி பேசிக் கொண்டிருந்தனர். அண்ணா நாளைக்கு ஊருக்கு போறதா சொல்றார் சந்தர். ராமு அண்ணாவுக்கு பத்திரிகை கொடுக்கணும்னு சொன்னா ஹனி. ராமு அண்ணா வீட்டுக்குள்ள விடுவாரா? எதுக்கு சிரிக்கிறீங்க சந்தர்? ராமு அண்ணா ஒரே ஒரு பேய் கதை தான் சொன்னாரு. நீங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு கதை பண்ணி அவரை கிண்டல் பண்றீங்க. கோவிச்சுக்காது ஹனி, விளையாட்டுக்கு தானடா. ஆ ஹனி, நீ ஊருக்கு போக விரும்பினா நாமளும் நரேன் கூட போகலாம். மனோகரணி கண்முன் கடந்த காலம் மின்னி மறைந்தது. நான் வேண்டாம். எனக்கு எதுக்கு குட்டி இப்ப டென்ஷன் ஆகிற? தன் தோளில் சாய்ந்தவளை மெல்ல தட்டி கொடுத்தான். சந்தர், அம்மா வீடு அம்மா பேர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அங்க போகணும்னு எனக்கு தோணல சந்தர். சரிடா, உனக்கு எப்பவாவது போகணும்னு தோணினா என்கிட்ட சொல்லு. நாம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். அவ்வீட்டை பற்றிய கசப்பான நினைவுகளை உன் மனதில் இருந்து நீக்குவேன் மனோ. நீ நேசிக்கும் வீட்டிற்கு உன்னை ஒரு நாள் அழைத்து செல்வேன். அவ்வீட்டை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நம் குடும்பத்துடன் கழித்த இனிமையான நேரம் மட்டும் நினைவு வரும்படி செய்வேன். மதுச்சந்திரன் உள்ளத்தில் பூண்ட உறுதியுடன் நரேந்திரன் மதுஸ்ரீ திருமணம் குறித்து பேசி மனோகரணியை உற்சாகம் கொள்ள செய்தான். குளிர்காற்று உடலை துளைப்பதை பொருட்படுத்தாமல் சத்தியனுடன் கைபேசியில் பேசியபடி மொட்டை மாடியில் நடந்து கொண்டிருந்த மதுச்சந்திரன் பேசி முடித்துவிட்டு கீழிறங்கி சென்றான். ஹனி, ஹனி என அழைத்து கொண்டே சமையலறைக்குள் சென்றான். சூடான பாலை நீட்டிய மனைவியின் முகத்தில் தெரிந்த கவலை கண்டு கோப்பையை வைத்துவிட்டு சமையலறை மேடையில் அமர்ந்த மதுச்சந்திரன் அருகே அழைத்து அவள் கன்னத்தில் கரமாலை இட்டான். சந்தர், நாம சத்யா அண்ணாவை கஷ்டப்படுத்துறோமோன்னு தோணுது. நாம மட்டும் ஜாலியா இருக்கமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது சந்தர். சத்யாவுக்கு உதவி பண்ணத்தான் 4 பேரை புதுசா வேலைக்கு எடுத்திருக்கமே ஹனி. நான் அவர் கஷ்டப்பட விடுவனா? மாட்டீங்க. ஒவ்வொரு தடவை வரும்போதும் இதை பேசிய 1/2 மணி நேரத்தை ஓட்டிடுற நீ. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் வீண் பண்ணாத ஹனி. சாரி சந்தர். சும்மா சும்மா சாரி சொன்னா அடி கிடைக்கும். அடியா? இப்படி அவள் நெற்றியில் செல்லமாக முட்டினான். நான் கதவெல்லாம் பூட்டிட்டு வரேன், நீ போய் படுகனி. மதுச்சந்திரன் படுக்கைக்கு சென்று கால் நீட்டி அமர்ந்து கொள்ள அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் மனோகரணி. எனக்காக ஒரு நாள் கொடுத்ததுக்கே அவள் உதட்டில் விரல் வைத்து தடுத்தான் மதுச்சந்திரன். எப்ப பேபி நீ தேங்க்ஸ் சொல்ல கத்துக்குவ? தான் சாய்ந்திருந்த நெஞ்சில் முத்தமிட்டாள் மனோகரணி. அடுத்த தடவை கரெக்டா தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் தான். ஓகே லவ் குரு. அவள் கை வளையல்களை தொட்டு விளையாடியவன். பூர்ணா உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றா போல இருக்கு. இல்ல சந்தர், அவங்க ஷாப்பிங் போறப்ப மட்டும்தான் கூப்பிடுறாங்க. நான் எப்படி பூர்ணாவை மன்னிச்ச ஹனி? என்னால நம்பவே முடியல. உங்க மனசு அன்பானது சந்தர். அதுல கோபமும் வெறுப்பும் எப்படி இருக்கும்? என்னவோ ஹனி, சின்ன வயசுல இருந்தே என்னால யார் மேலையும் கோபமா இருக்க முடிஞ்சதில்ல. ஆனா பூர்ணாவை நான் ரொம்ப வெறுத்தேன். நீ மன்னிச்சதா அம்மாவுக்கு அவன் மேல இருந்த பிரியமா எதனாலேயோ என் கோபம் மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. பூர்ணா விமல் அன்புக்காக அவங்களை ரொம்பவே மாத்திக்கிட்டாங்க சந்தர். பேசுற விதமே மாறிடுச்சு. நானும் கவனிச்ச ஹனி, யோசிச்சுதான் பேசுறா.
அத்தை, மதிக்கா எல்லாருக்குமே ஆச்சரியம், சந்தோஷம். கேட்கணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். பூர்ணா என்னை பத்தி என்ன சொன்னா ஹனி? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு? இப்ப எதுக்கு அதெல்லாம் சந்தர்? சும்மா சொல்லுடா, நான் கோபப்பட மாட்டேன். பூர்ணா மேல கோபப்பட மாட்டீங்க, என் மேல கோபப்பட்டா? அவ ஏதாவது உளறி இருப்பா. அதுக்கு எதுக்கு நான் உன் மேல கோபப்படுற ஹனி? நீங்க நிச்சயம் கோபப்படுவீங்க. என் பட்டு மேல நான் கோபப்படுறதா? விளையாடாம என்ன விஷயம்னு சொல்லு ஹனி. நான் விளையாடல சந்தர், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். என்ன விஷயம் குட்டி? மதுச்சந்திரனை விட்டு விலகி அமர்ந்த மனோகரணி தலையணை ஒன்றை எடுத்து மடியில் வைத்து கொண்டு தன் விரல்களை கோப்பதும் பிரிப்பதுமாயிருந்தாள். நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன் ஹனி, யோசிக்காம சொல்லு. சந்தர், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பூர்ணா நம் புட்டிக்கு அடிக்கடி வருவாங்க. அப்ப கொஞ்ச நாளா அவங்க பேச்சு உங்களை சுத்தியே இருந்தது. என்ன சொன்னா ஹனி? உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. உண்மைதான் ஹனி, எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. அவங்க வேற மாதிரி தப்பா சொன்னாங்க சந்தர். நான் உன்னை விரும்புறது தெரிஞ்ச உடனே தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கா. நான் உங்களை தப்பா நினைக்கல சந்தர், உங்களோட பழகினதில்ல. சில தடவை பேசி இருக்கோம். ரொம்ப மரியாதையா இடைவெளி விட்டு நின்று என் முகம் பார்த்து பேசுற உங்களை நான் உயர்வாதான் நினைச்சிருந்தேன் சந்தர். சந்திரனை பத்தி பேசுறது பிடிக்கல, பேசாதீங்கன்னு கண்டிப்பா சொன்னதுக்கு அப்புறம்தான் உங்க பேச்சை விட்டாங்க சந்தர். நீ என்ன பிடிக்கலைன்னு சொல்றேன்னு நினைச்சு அமைதியா இருப்பா. அப்புறம் உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டு எப்படி உங்க வீட்டுக்கு வராங்க, எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் உங்களை பத்தி இப்படி சொல்லணும்னு குழப்பமாகவும் இருக்கும். இப்படி உங்க பேரை கெடுக்கிறாங்களேன்னு கவலைப்படுவேன். ராதாம்மா கிட்ட சொல்லலாமான்னு நினைப்பேன். இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்கும். அப்பதான் அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டாங்க. நான் நான் உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி மறுத்தேன் சந்தர். மனோகரணி தலை கவிழ, மாப்பிள்ள தங்க கம்பின்னு அத்தை சொல்லியிருப்பாங்களே. அவள் தாடை தொட்டு முகம் நிமிர்த்திய மதுச்சந்திரன், கல்யாணத்தை நிறுத்த இப்படி ஒரு நல்ல பையனை, அப்பாவி பையனை தப்பா சொல்றது கொஞ்சம் கூட நியாயமில்ல ஹனி. என் இதயம் எப்படி அழுகுது பார் என்றான் பாவனையுடன். அவள் கை பிடித்து தன் நெஞ்சில் வைத்து அவன் பாவனையில் சிரித்து, கோபம் இல்லையா சந்தர்? முகம் அலற அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். என்னை விட உங்களுக்காகத்தான் நான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன் சந்தர். எனக்காகவா? அம்மா வாழ்க்கையை பார்த்து எனக்கு கல்யாண வாழ்க்கையில விருப்பம் இல்லாம இருந்துச்சு. என் மனசுல இருக்கிற வெறுப்பு வெளிப்பட்டு உங்களை காயப்படுத்திடுமோன்னு நான் பயந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் நம்ம கல்யாணத்தை மறுத்தேன். தேங்க்ஸ் பேபி. அவள் கரம் பிடித்து இதழ் ஒற்றினான். உங்களை தப்பா சொன்னதுக்கு நிஜமாகவே கோபம் இல்லையா? ஒரு துளி கூட இல்ல. தப்பா நினைச்சதையும் மன்னிப்பீங்களா? நீங்க அன்னைக்கு அழகுன்னு சொன்னப்ப ஒரு நொடி நீங்க எல்லா பொண்ணுக கிட்டையும் இப்படித்தான் பேசுவீங்களோன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க சந்தர். அசடு, இதுக்கெல்லாம் மன்னிப்பா? எடுத்த உடனே அழகுன்னு வழிஞ்சா தப்பு ஏன் மேலதான். நீங்க ஒன்றும் வழியல. உங்க காதலை சொல்ல முடியாம தவிச்சீங்க. ரொம்பவே தடுமாறி தயக்கத்தோட காடை கொடுத்தீங்க. மனைவியின் கரம் மீது மீண்டும் ஒரு பரிசளித்தான். கல்யாணத்தை மறுக்க யோசிச்சுட்டு இருந்த நீ எப்படி சம்மதம் சொன்ன நீ? என்ன பதில் சொல்ல போறோன்னு உங்க முகத்துல தெரிஞ்ச தவிப்பும் நீங்க காதல் சொன்ன கார்டும் என்னை சம்மதம் சொல்ல வச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் சந்தர். அவள் கரத்தை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டு சில நிமிடங்கள் கண்மூடி அமர்ந்திருந்தான். அம்மா அன்னைக்கு கல்யாண பேச்சை எடுக்காம நான் ஏன் காதல சொல்லியிருந்தா அப்பவும் சம்மதிச்சிருப்பியா ஹனி? ஹனி, உங்க மேல இருந்த கொஞ்சோண்டு அன்பு என்னை சம்மதம் சொல்ல வச்சிருக்கும் சந்தர். மனோகரணியின் மடியில் இருந்த தலையணையை எடுத்து அப்பால் போட்டுவிட்டு அவள் மடியில் சாய்ந்து வயிற்றில் முகம் புதைத்த மதுச்சந்திரன் விழிகள் கண்ணீர் கவிதை எழுதின. சந்தர். கணவன் தலையை வயிற்றோடு அணைத்து கொண்ட மனோகரணியின் விழிகளும் தானாய் பெருக்கெடுத்தன. சந்தர், ப்ளீஸ் சந்தர், அழாதீங்க. மனோகரணியின் கண்ணீர் குரலில் தன் கண்ணீரை கைவிட்டு எழுந்த மதுச்சந்திரன்
அவள் கண்ணீரை துடைக்க அவன் கண்ணீரை துடைத்தாள் மனோகரணி. சாரி குட்டி, என்ன சந்திராச்சு உங்களுக்கு? இது சந்தோஷத்துல வந்த கண்ணீர் ஹனி. ஹனி, ஒரு பைசா கூட இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு தன்கிட்ட ஒரு பொக்கிஷ பேழையே இருக்குன்னு தெரிஞ்சா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அப்படி ஒரு சந்தோஷந்தான் ஹனி இது. சந்திரன்னு ஒரு ஜீவன் இருக்கிறதே மனோவுக்கு தெரியாதுன்னு நினைச்சு பல நாள் வருத்தப்பட்டிருக்க. ஆனா நீ என் மேல மரியாதை வச்சிருக்க, எனக்காக பூர்ணா கிட்ட பேசியிருக்க, என்ன நினைச்சு கவலைப்பட்டிருக்க, எனக்காக யோசிச்சிருக்கேன்னு கேக்குறப்ப தேங்க்ஸ்டா ஹனி. மனசு அப்படியே மயில் இறகால வருடின மாதிரி இருக்கு. கசப்பான கடந்த காலத்தால இறுகி போயிருக்கிற உன் மனசுல காதல் பூக்குமா, என் அன்பு புரியுமான்னு பல காலம் தவிச்சிருக்க ஹனி. என்னோட காதல் உன்னை சேராம எனக்குள்ளேயே புதஞ்சு. நான் இரக்கம் இல்லாதவ சந்தர். 6 வருஷமா உங்களை எப்படி தவிக்க வச்சிருக்க. இல்லடா. மனைவியின் கண்ணீர் பெருகுவது கண்டு தன் மார்பில் சாய்த்து தட்டி கொடுத்தான். நீ அப்ப சின்ன பெண்ணு ஹனி. 19 வயசு காதலுக்கான வயசு கிடையாது. என் அம்மாவை நம்பி வந்த உன்கிட்ட நான் காதல் சொல்றது நல்லாவும் இருக்காது. நீ வளரணும், பழைய சம்பவங்களிலிருந்து மனம் தேறி வரணும்னு நான் மௌனமாயிட்டேன். 4 வருஷம் வேகமா ஓடிடுச்சு. அப்பவாவது சொல்லியிருக்கலாமே சந்தர். உன் மறுப்பை தாங்குற சக்தி எனக்கு இல்லையே ஹனி. சந்தர், நீ மோகிகிட்ட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது அக்கா காதுக்கு போய் என்கிட்ட வந்துருச்சு. நான் அப்ப அம்மாவுக்காக மட்டுமே வாழணுங்கிற முடிவுல இருந்தேன் சந்தர். உன் அப்பாவால ஏற்பட்ட காயம், உன் அம்மாவோட ஆதரவில்லாத நிலை உன்னை இந்த முடிவெடுக்க வச்சிருக்கும்னு புரிஞ்சது ஹனி. எப்படி உன்னை நெருங்கிறது, என் அன்பை புரிய வைக்கிறதுன்னு தான் புரியல. நீ அன்னைக்கு இருந்த மனநிலையில நான் காதல சொல்லி நீ வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்தே கொஞ்ச நாளை ஓட்டிட்டேன். ஒரு கட்டத்துல பேசாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அன்பை புரிய வைக்கலாம்னு கூட யோசிச்சேன். ஆனா உன் அம்மாவுக்காக நீ என்னை மணக்க சம்மதிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல ஹனி. நீ உன் மனசார என்னை ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நிர்பந்தத்தில் வரும் உறவை விட விருப்பத்தில் மலரும் உறவை வேண்டியே காதல் வைத்து காத்திருந்தான் மதுச்சந்திரன். உன்கிட்ட நட்பா பேசி என்னை புரிய வைக்கலாம்னு பார்த்தா நம்ம கிட்ட அதுக்கு நேரம் இல்ல. பாவம் என் சந்தர். அதிகாலையில் சென்று நள்ளிரவில் வீடு திரும்புபவன் எங்கிருந்து நட்பை வளர்ப்பான்? 2 வருஷம் உன்கிட்ட காதலை சொல்ல முடியாம, உன் காதலை கேட்டு அடம் பிடிக்கிற மனசை சமாதானப்படுத்த முடியாம எனக்குள்ளேயே போராடி போராடி வருடக்கணக்கில் சொல்லப்படாத காதலின் கனத்தை தாங்காமல் இந்த நெஞ்சம் எப்படி தவித்திருக்கும் என தவித்த காதலியின் விழிகள் சிந்திய நீர்த்துளிகள் அந்நெஞ்சத்தின் வலியை போக்கவோ. என்னடா இது, காதல்ல வலியும் சுகம்தான் ஹனி. தன் மார்பில் புதைந்தவளின் முதுகை ஆதரவாய் நீவினான். எப்படி சந்தர், என்கிட்ட பேச உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏன் உங்க மௌனத்தை கலைச்சிங்க? நீ வேலையில மூழ்கி நடு ராத்திரி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததுல இருந்து என்னால அமைதியா இருக்க முடியல ஹனி. நீ புது பிரான்ச் திறக்க போறதா மது சொன்னதும் இனியும் நீ உன்னை வருத்திக்க விடக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு என் காதலை சொல்ல முடிவு பண்ண ஹனி. இவன் தன் காதலை சொல்லாததும் என் நலன் விரும்பியே, காதலை சொன்னதும் என் நலன் விரும்பியே. ஒருவேளை நான் சம்மதிக்கலைன்னா என்ன செஞ்சிருப்பீங்க சந்தர்? உன் மனசு மாறுற வரைக்கும் காத்திருப்பேன் ஹனி. சந்தர், எதுக்கு ஊட்டி பழற? நான் உங்களை மறுத்திருந்தா நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்க. அதான் நடக்கலையே ஹனி. மது மது உங்க எல்லாரையும் பத்தியும் நிறைய பேசுவா. அழாம பொறுமையா சொல்லு ஹனி. நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே ஹோட்டலுக்கு போய் அப்பாவுக்கு உதவியா இருப்பீங்க, வீட்டுல எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பீங்கன்னு சொல்லுவா. உங்க குறும்பு சண்டை எல்லாம் சொல்லி சிரிப்பா. உழைப்பையும் குடும்பத்தையும் நேசிக்கிறவர்னு உங்க மேல ஒரு அன்பு உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சந்தர். அந்த அன்புதான் என்னை உங்களை மறுக்கிற பாவத்தை செய்யாம தடுத்திருக்கு. அப்போ மதுவால தான் என் காதல் பழிச்சிருக்கு. ஆமாம் சந்தர், சும்மாவே நான் தான் உன் காதலை வாழ வச்சேன்பா. இனி அவ்வளவுதான். மது என்ன செஞ்சா சந்தர்? ஹனி, அக்காவுக்கும் சத்யாவுக்கும் மட்டும்தான் நான் உன்னை விரும்பினது தெரியும்.
மதுவுக்கு 1.5 வருஷமா தான் தெரியும். நீ நம்ம வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா நீ மனோகிட்ட பேசு, இல்ல நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு அப்பப்ப மிரட்டிட்டே இருப்பா. நான் உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவ அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டா. அம்மாவும் அத்தை கிட்ட பேசி நானும் அன்னைக்கே வந்து உன்கிட்ட பேசி. மது உங்க மேல இருக்கிற பாசத்துல அவசரப்பட்டுட்டா சந்தர். 1.5 வருஷம் அவ அமைதியா இருந்ததே பெரிய விஷயம். இந்த பிசாசு இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கும்னு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது மனோ. நீ மனசார என்னை ஏத்துக்கிட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறப்ப நீ உன் அம்மாவுக்காக சம்மதிச்சியோன்னு மனசுல ஒரு சின்ன வருத்தம். அவன் வருத்தம் கேட்டு அவள் முகம் வாட, ஆனா மது அம்மா கிட்ட சொன்னதும் நல்லதுதான் ஹனி என கூறி மனைவியின் முகத்தை மலர செய்தான் மதுச்சந்திரன். அத்தைக்கு என்னை பிடிச்சிருந்ததும் உன் சம்மதத்துக்கு ஒரு காரணம் ஹனி. உண்மைதான் சந்தர். தாயின் விருப்பத்தையும் மகிழ்ச்சியையுமே பிரதானமாக கொண்டு வாழ்பவளாயிற்றே மனோகரணி. மது சொன்ன மாதிரி அவதான் என் காதலை வாழ வச்சிருக்கா. அப்ப அவளுக்கு தெரியாமையே உன் மனசுல என்னை பத்தின நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வந்திருக்கா. இப்பவும் உடனே உன் சம்மதத்தை வாங்கி கொடுத்திருக்கா. உங்க மனசுல இப்ப எந்த வருத்தமும் இல்லையே சந்தர்? இல்ல ஹனி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க மனசுல ஏதாவது வருத்தமோ ஆசையோ கவலையோ பயமோ என்ன இருந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லுங்க சந்தர். மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. உத்தரவு தேவி. இப்ப தூங்குங்க. ரொம்ப நேரம் பேசிட்டோம். ஒரு நிமிஷம்டா. என்ன சந்தர், நம்ம கல்யாணம் ஏன் சிம்பிளா நடந்ததுன்னு நீ கேட்கவே இல்லையே? முதல்ல அந்த கேள்வி தோணுச்சு சந்தர். அப்புறம் இங்க எனக்காக எங்களை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு கல்யாணத்தை சிம்பிளா செய்ய சொல்லி இருப்பீங்கன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன் சந்தர். நான் இல்ல மனோ, மதிக்கா. மதிக்காவா? தம்பிக்காக அவங்க மாமியாருக்காக யோசிச்சிருக்காங்க. நான் உடனே அக்காவை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்றேன் சந்தர். இந்த ராத்திரியிலையா? காலையில சொல்லிக்கலாம், படு. மதுச்சந்திரன் படுக்கையில் சாய்ந்தவுடனே உறங்கிவிட மனோகரணி மட்டும் அவன் முகத்தை பார்த்தபடியே படுத்திருந்தாள். எப்போதும் படுத்தவுடனேயே உறங்கி விடுவான் பாவம். நாளெல்லாம் ஓடுகிறான். கணவன் சிகையை மென்மையாக வருடினாள் மனோகரணி. உங்களுடைய 6 வருட காதலை உணர்ந்த நான் 6 வருடமாக காதலை சொல்ல முடியாமல் தவித்த உங்கள் வேதனையை உணர தவறிவிட்டேன் சந்தர். என்னை மன்னித்து விடுங்கள் சந்தர். உறங்கும் மதுச்சந்திரன் கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்தாள் மனோகரணி. விழித்திருந்த அவள் விழிகள் உறங்க தொடங்கிய போது விடிய தொடங்கி இருந்தது. சந்தர். கணவனை அழைத்தபடியே கண் விழித்த மனோகரணி படுக்கை காலியாக இருக்கவும் அவசரமாக எழுந்து அமர்ந்தாள். அதற்குள் விடிந்து விட்டதா? இன்று ஒரு நாளாவது நான் சமைக்கலாம் என்று நினைத்தால் இப்படி தூங்கிவிட்டேனே. 8 மணி ஆகிவிட்டது. பொறாமை தீயில் நாளும் வெந்து சாகிறேன். இடைவிடாது உன் பாதத்தை முத்தமிடும் கொலுசுகளை கண்டு. எனக்கு ஒரு வாய்ப்பளி கண்ணே, உன் பொற்பாதத்தை என் நெஞ்சில் தாங்க. படுக்கை மீதிருந்த மதுச்சந்திரன் கவிதையும் வெள்ளை ரோஜாவும் அவ்வெள்ளை ரோஜாவைப் போலவே மனோகரணியின் முகத்தை மலர செய்தது. எங்கு சென்றான்? சத்தமே இல்லை. குளித்துவிட்டு வந்து பார்ப்போம். மதுச்சந்திரனுக்கு மிகவும் பிடித்த மஞ்சள் ஸ்கர்ட்டையும் வெள்ளை ஷர்ட்டையும் அணிந்து வெள்ளை ரோஜாவை சூடிக்கொண்டு வெளிவந்த மனோகரணி மதுச்சந்திரன் இல்லாமல் கதவு பூட்டியிருப்பதைக் கண்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள். நெடு நேரத்திற்கு பிறகு கதவு திறக்கும் ஓசையில் முன்னறைக்கு ஓடினாள். ஹாய் பியூட்டி, ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா என கேட்டவள் அவன் தோற்றம் கண்டு சிரித்தாள். பக்கத்துல இருக்கிற கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க ஹனி. எனக்கும் ஆசையா இருந்துச்சா? ஸ்கூல் பையனா மாதிரி மண்ணுல விழுந்து புரண்டுட்டு வந்திருக்கீங்க. நீ தூங்கிட்டு இருந்த, எழுப்ப மனசு வரல. அதான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்னு போனேன். சரி, குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். என் சந்தருக்கு பிடிச்ச ரவா ரோஸ்ட் 3 விதமான சட்னியோட காத்திருக்கு. தோ 5 நிமிஷத்துல வரேன் குட்டி. காலை உணவை முடித்துவிட்டு ஹாலில் இருந்த பிரம்பு சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் மதுச்சந்திரனும் மனோகரணியும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையே போடுறையே ஹனி, உனக்கு பிடிச்சதையும் போடுடா. கணவன் முகத்தையே காதல் வழிய பார்த்தாள். காதல் வந்தா கவிதையும் வந்துடுமா சந்தர்? காதல் சொல்லி கொடுக்கிற முதல் விஷயமே கவிதைதான் ஹனி. நானும் கவிதை எழுதலாமா?
உன் பார்வையே 1000 கவிதை சொல்லுதே ஹனி. ம், நானும் கவிதை சொல்லுவேன். சொல்லு குட்டி. காதல் என்றால் சந்தர் சந்தர் சந்தர். தன் கன்னம் இரண்டிலும் முத்தமிட்ட மனைவியை சிரிப்புடன் பார்த்தான் மதுச்சந்திரன். எனக்கு உங்களுக்கு ஏதாவது gift கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு சந்தர். நாம ஷாப்பிங் போகலாமா? உன் பக்கத்துல இருக்கிற நேரத்தை விட எனக்கு பெரிய gift எதுவும் இல்லை ஹனி. உன் ஆசைக்கு நீ நாளைக்கு வாங்கி கொடு, இன்னைக்கு வேண்டாம். ம், எதுக்கு திடீர்னு gift குட்டி? என் புருஷ் நான் எப்ப வேணாலும் gift கொடுப்பேன். காரணம் இருந்தா தான் கொடுக்கணுமா? மதுச்சந்திரன் முறுவல் விரிய. உங்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கணும்னு தோணுது. என்ன ஆச்சு என் செல்லத்துக்கு என்றான் அவள் கன்னத்தை வருடியபடி. காதல் கிறுக்கு பிடிச்சா இப்படித்தான் இருக்கும்னு என் குரு சொல்லியிருக்கா சந்தர். இப்பெல்லாம் நீ ரொம்ப அழகா பேசுறடா. உனக்கு ஏன் கண்ணை பட்டுடும் ஹனி. ம், குருவை மிஞ்சின சிஷ்யைன்னு பாராட்டுவீங்க. பாராட்டத்தான் தோணுது. மதுச்சந்திரன் அவள் மடியில் சாயவும் கைபேசி ஒலிக்கவும் சரியாக இருந்தது. தினம் எதுக்கு கூப்பிடுறான்? சண்டே கூப்பிட மாட்டானே. கைபேசியை காதிற்கு கொடுத்தான். தினம் ஏதாவது பிரச்சனையா? என் வாழ்க்கையே பிரச்சனையாயிடுச்சு சந்திரா. என்னடா சொல்ற? உன்னால தாண்டா. உயிர் நண்பன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில விளையாட எப்படி மனசு வந்துச்சு சந்திரா? டேய், ஒழுங்கா விஷயத்த சொல்லு. நீ ஏன்டா மனோவுக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் செஞ்சு கொடுக்குற? அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சந்திரன் தினமும் மனோவுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கிறார். நீ ஒரு நாளாவது செஞ்சு கொடுக்கறியா? என் மேல லவ்வே இல்லையான்னு கேக்குறடா. இதெல்லாம் உன்னாலதான் வந்தது. ஐயோ பாவம். மகனே, நீ ஸ்வீட் செய்யறத ஒழுங்கா நிறுத்திடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னால கடையில வாங்கி கொடுத்து சமாளிக்க முடியலடா. மாட்டினேன்னா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாத்துடா. என்னால ஸ்வீட் செய்யாம இருக்க முடியாது. மனோனா என் சந்தர் எனக்காக செஞ்சதுன்னு சொல்லாம இருக்க முடியாது. நீ வேணா ஒன்று செய் தினம். என்னங்க சார்? தினமும் 1 மணி நேரம் என்கிட்ட டியூஷனுக்கு வாயேன். உன்னை சமையல் எக்ஸ்பர்ட் ஆக்கிடுறேன். ஃபீஸ் எவ்வளவுங்க சார்? ஃபீஸ் ஃப்ரெண்டா போயிட்டேன், வேண்டாம். ஆனால் ஒன்று, சுடுதண்ணி வச்சு பழகிட்டு தான் கிளாஸ்க்கு வரணும் சொல்லிட்டேன். தினம் தினம் யார்கிட்ட பேசுறீங்க? இனியா குரல் கேட்க. நம்ம சந்திரங்கிட்ட தான் ஸ்வீட்டி. சொல்லிட்டீங்களா? இல்லடா, நீயே சொல்லு. கணவனிடம் இருந்த கைபேசியை வாங்கி இனியா. ஹலோ மாப்ள, மனோ பக்கத்துலையா? பக்கத்துல தான் இருக்க இனியா. என்ன விஷயம்டா? நாங்க எல்லாரும் நாளைக்கு கோவை குற்றாலம் போறோம். நீங்களும் வாங்க மனோ. ஹோட்டலை விட்டுட்டு வர முடியாதே இனியா. நீயும் மதுவுமாவது வாங்க. நானா? நீ உன் பிராணநாதரை விட்டுட்டு வரமாட்ட. ஓகே மது. மதுவுக்கு கல்யாணம் முடியட்டும் இனியா, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போகலாம். சரி மனோ, கோபம் இல்லையே? சாரி இனியா. லூசு, உங்க பொன்னான நேரத்தை வீணடிச்சிட்டேன். பாய். நான் சந்திரகிட்ட பேசணும் ஸ்வீட்டி. தினேஷ் கத்தும் போதே இணைப்பு துண்டிக்கப்பட கைபேசியை போட்டுவிட்டு சிரித்தனர் இருவரும். கணவனை மடியில் சாய்த்து கொண்டு மனோகரணி மென் குரலில் பேசுவதை கேட்க முயன்று தோற்று கொண்டிருந்தது காற்று. நேசத்தின் வண்ணம் பூசி நகர்ந்த நாட்கள் அனைத்தும் அழகானவை. 3 தொட்டு நகர்ந்திருந்தது நேரம். சாப்பிடவா தங்கம்? மகளை சாப்பிட அழைத்து அழைத்து மரகதமணியின் குரல் சோர்ந்து போயிருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை சாப்பிட கூப்பிட்டால் உடனே வரும் பழக்கம் கிடையாது. வந்துட்டேன். பிளவுஸ் ஒன்றிற்கான டிசைனை திருத்தம் செய்துவிட்டு வந்தாள் மனோகரணி. சூடா சாப்பிடாம இப்படி ஆறி போய் சாப்பிட்றியே தங்கம் என்றபடியே பரிமாறினார் மரகதமணி. ஏதோ ஒரு நாளைக்கு தானம்மா. நான் மதுவுக்கு எடுத்திருக்கிற புடவையெல்லாம் பார்த்தீங்களா? அழகா இருக்காமா? ரொம்ப அழகா இருக்குடா. எல்லாம் இங்கேயே வாங்கினதா? கொஞ்சம் இங்க வாங்கினது, கொஞ்சம் ஆன்லைன்ல பார்த்து வாங்கினதுமா. இதுக்கெல்லாம் எப்ப பிளவுஸ் தச்சு முடிக்கிறது மனோ? எல்லாம் கிராண்டான டிசைன்மா, அதான் அதிக வேலை வாங்குது. மது கல்யாணத்துக்குள்ள முடிச்சுடலாம். 2 வாரம் இருக்கே. மது கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா மனோ? அம்மா, நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரியாத்தான் இருக்கும். தயங்காம சொல்லு தங்கோ. மனோகரணி உணவை அளைய, முதல்ல சாப்பிடு தங்கம் என உண்ண வைத்தார் மரகதமணி.
வீடு திரும்பிய மதுச்சந்திரன் தங்கை யோசனையுடன் சோஃபாவில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவள் அருகில் சென்று அமர்ந்தான். ஏன் மது, இன்னும் தூங்காம இருக்க? நரேன் கூட எதுவும். என்னை பார்த்தா என்ன உனக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? நீ பரம சாதுதான். என்ன யோசனை எல்லாம் பலமா இருக்கு? உனக்கு தெரியும் தானே, எனக்கு வெள்ளி திரையில ஆடை வடிவமைப்புல ஜொலிக்கிறது தான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம். இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு தோணுது சந்திரா. பேர் புகழ் ஆசை எல்லாம் போயிடுச்சு. ஏன் மது, நரேன் எதுவும் சொன்னாரா? அவர் எதுவும் சொல்லல. இந்த ஜானு தான் எஸ்டேட்டை பத்தி பேசி பேசி என் மனசை மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் சந்திரா. எனக்கு இப்ப மனசெல்லாம் நரேனுக்கு எப்படி உதவியா இருக்கிறது, நம்ம எஸ்டேட்ல இருக்கிற பெண்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம், அவங்க வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம்னு எல்லாம் சிந்தனை ஓடுது. உன் சிந்தனை சரியான திசையில தான் ஓடுது மது. அதற்கட்டும், நீ ஜானுன்னு சொல்றது உன் மாமியாரையா? எஸ் பிரதர், ஜானகியை விட ஜானு நல்லா இருக்குல்ல? அடி பாவி, என் மாமியாரை நான் செல்லமா கூப்பிடுறேன். இதுல எங்க பிரதர் பாவம் வந்துச்சு? கூப்பிடு கூப்பிடு. மதிக்கா பிரம்போட வர்றாங்க, நல்லா வாங்கு. சிக்னல் கொடுக்காம மாட்டி விட்டுட்டியே, பாசமலர் பட்டம் கேன்சல். மதிவதனி அவர்கள் அருகில் வந்து அமரவும், சாரி மதிக்கா என தன் காதை பிடித்து கொண்டாள் மதுஸ்ரீ. வாஞ்சையுடன் மதுஸ்ரீயின் தலையை வருடினாள் மதிவதனி. அக்கா, அழறையா? எதுக்கு அழற? இனிமேல் யாரை மிரட்டுறதுன்னா நீ ஃபோன் போட்டு என்னை திட்டுக்கா. நான் உங்ககிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துட்டேனா மது? இல்லக்கா, ஒரு உண்மை சொல்லட்டுமா? உனக்கு கண்டிக்கவே வராது. ராது கிட்ட இருந்து கத்துக்க மதிக்கா. நாங்க சும்மா உங்ககிட்ட விளையாடுவோம். எங்க மதிக்கா ரொம்ப ஸ்வீட்டானவங்க. மது, என்னக்கா நீ? மது பக்கத்துல தானே போக போறா? என் தொல்லை இல்லைன்னு சந்தோஷப்படாம அழறியே. உன் தொல்லைதான் இந்த வீட்டோட உயிர் மது. நீ இல்லாம நாங்க எப்படி இருப்போம்னு தெரியல. அக்கா. மதுஸ்ரீ கண் கலங்க அவளை அணைத்து கொண்டு விசித்தாள் மதிவதனி. நீ சந்தோஷமா இருக்கணும் மது. உன்னோட சந்தோஷத்துலதான் எங்க எல்லாரோட சந்தோஷமும் அடங்கி இருக்கு. மதுச்சந்திரன் பேச்சின்றி கொஞ்சம் சிரிப்பும் கொஞ்சம் அழுகையுமாய் மனம் நெகிழ நின்றிருந்தான். கார் சத்தம் கேட்டு வந்த மனோகரணி பாச பறவைகளின் பிரிவு துயர் கண்டு தானும் கண் கலங்கி நின்றாள். மதிக்கா, நான் நம்ம வீட்லயே இருந்துடுறேன். அசடு, சந்திர சொல்ற மாதிரி நீ எங்க போக போற? நீ நினைச்சா உடனே இங்க வரலாம், நாங்களும் அங்க வருவோம். அழாத மது. எங்க மதுக்குட்டிக்கு சிரிக்க மட்டும்தானே தெரியும். அக்கா சொல்றத கேளு மது. கல்யாண பொண்ணு அழக்கூடாது. மதுச்சந்திரனால் அவள் அழகை அதிகரிக்க மனோ ஓடி சென்று மனோகரணியை அணைத்து கொண்டாள் மதுஸ்ரீ. நான் இன்னும் கொஞ்ச நாள் உன் கூடவே இருக்க மனோ. எஸ் ஸ்மைலிங் பியூட்டி, இப்படி அழலாமா? மதுஸ்ரீயின் கண்ணீரை துடைத்து தோளோடு அணைத்து அவள் அறைக்கு அழைத்து சென்றாள் மனோகரணி. குறித்த சுப முகூர்த்த தினத்தில் நரேந்திரன் மதுஸ்ரீ திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. அன்பாலயத்தில் பூத்த புன்னகை பூ கணவன் வீட்டில் அன்பை பொழிய பயணப்பட்டது. கண்ணாடி பிரதிபலிக்கும் அழகி நான்தானா என வியந்தபடியே தன் கூந்தலில் மல்லிகை பூவை சூடினாள் மனோகரணி. இவ்வளவு பூ பூத்திருக்கு, எதுக்கு வெறும் தலையோட இருக்க ஹனி? காதில் எதிரொலித்த கணவன் குரலில் அவள் முகத்தின் மலர்ச்சி கூடியது. சந்தருக்கு எப்போதும் பூ வைத்திருக்க வேண்டும், ஒரு ரோஜாவாவது வைத்துக்கொள் என்பான். கையில்லாத வெள்ளை இரவு உடை முழுவதும் பல வண்ண இதயங்கள் பூத்திருக்க மனோகரணியின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா இல்லையோன்னு நான் கவலைப்பட்ட ட்ரெஸ் ஹனி, நீ போட்டதும் அழகாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணாடியில் மனோகரணியின் முறுவல் கண்டு அவளை சமீபித்து அணைத்து கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான். நாளுக்கு நாள் உன் அழகு கூடிட்டே இருக்கு ஹனி. அவள் தோளில் தாடை பதித்து கண்ணாடி வழியே பார்த்து கண் சிமிட்டினான். இந்த உலகத்தோட சிறந்த அழகு சாதன பொருள் என்ன தெரியுமா சந்தர்? சந்தோஷம், சந்தோஷம் மட்டும்தான் சந்தர். மனைவியின் கூற்றை ஆமோதித்து பாராட்டுதலாய் மீண்டும் அவள் கன்னத்தில் இதழொற்றினான் மதுச்சந்திரன். கல்யாணம் ஆனதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தந்துட்டு இருக்கிற என் சந்தர் தான் இந்த அழகுக்கு காரணம். மதுச்சந்திரன் தன் அணைப்பை இருக்க மனோகரணியின் விழிகளில் நீர் துளிகள் வைரம் என மின்னின.
என் அம்மா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறது உங்களால தான் சந்தர். நம்ம கல்யாணத்துல தான் இனியாவையும் அண்ணாவையும் கண்டுபிடிச்சது, வீடு கிடைச்சது, இனியாவை என் பக்கத்திலேயே இருக்க வச்சது, மதுவை அண்ணாவுக்கு கொடுத்தது, அடுக்கடுக்கா எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க சந்தர். எல்லாத்தை விடவும் உங்களோட அன்பு. திரண்ட நீர்த்துளிகள் அவள் கன்னத்தில் உருண்டன. திரும்பிய மனோகரணி கணவனை இறுக அணைத்து கொண்டாள். ஐ லவ் யூ சந்தர். என் மனோ இப்போதெல்லாம் எளிதில் உணர்ச்சி வசப்படுகிறாள். நீ எதுக்கு அழறேன்னு எனக்கு தெரியும் பட்டு. உன்னை ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போகலைன்னு தானே அழற? சந்தர். மனோகரணி விலகி அவன் முகம் பார்க்க, கவலைப்படாத குட்டி, அடுத்த வாரம் நாமளும் கோவா போகலாம். இல்ல சந்தர், எனக்கு. ஆமாம் ஹனி, எல்லாரும் ஹனிமூனுக்கு போறத பார்த்து உனக்கும் ஆசை வந்துடுச்சு. திருடா, எனக்கா உங்களுக்கா? நீ வேறா நான் வேறா கண்ணே? கல்யாணமாகி 10 மாசம் கழிச்சு ஹனிமூனுக்கு போனா எல்லாரும் என்ன சொல்வாங்க சந்தர்? குரலே எழுப்பாமல் மனோகரணி சிணுங்க. சம்மதமாக நீ? நிஜமாவாக நீ? சந்தோஷத்துல என்னை தூக்கி சுத்துவீங்கன்னு பார்த்தா போங்க சந்தர். மனோகரணி விலகவும் மறுநொடி அவளை கைகளில் ஏந்தி இருந்தான் மதுச்சந்திரன். அவள் கைகள் அவன் கழுத்தில் மாலையாயின. அத்தானுக்கு அழாம ஐ லவ் யூ சொல்லுப்பட்டு. மனோகரணி வெறுமனே உதடுகளை அசைக்க, அவ்விதழ்களை தண்டிக்கவோ சிறை செய்கிறான் அக்காதலன். காதலிட்ட பூ பாதையில் தொடரும் அவர்கள் பயணத்தில் என்றும் காதல் வாசமே. ஹாலில் குவிந்து கிடந்த பொம்மைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த கண்ணனிடம் ஒரு பார்வையை வைத்தபடியே மகளையும் பார்த்து கொண்டிருந்தார் மரகதமணி. 5 நாட்களாக மனோகரணியை காணாமல் அவர் தாய் மனம் ஏக்கம் கொண்டது. மதுவும் இல்லை. நீங்க எப்படிமா இருப்பீங்க? நான் போகலம்மா. சத்யாவும் மதியும் இருக்காங்களே மனோ. கண்ண இருக்கா, பர்வதம் இருக்காங்க. நீ கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வா மனோ. தாய் தனித்திருப்பாரே என தயங்கிய மனோகரணியை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் மரகதமணி. நேரத்துக்கு சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காதீங்க, போனை சார்ஜ் போட்டு வைங்க என 1000 முறை அறிவுறுத்தி விட்டே கணவனுடன் கோவா சென்றாள் மனோகரணி. வந்தவுடனே வேலையை ஆரம்பித்து விட்டாள். ஒரு நிமிடம் கூட வேலை செய்யாமல் இருப்பதில்லை. என்னை மட்டும் ஒரு வேலையும் செய்ய விடுவதில்லை. நான் உங்களை ராணி மாதிரி பார்த்துக்குவேம்மா. ஊரை விட்டு இங்கு வந்தபோது அவள் கூறியதை நிறைவேற்றவே அல்லும் பகலும் பாடுபட்டிருக்கிறாள் என் மனோ. நான் செய்ய வேண்டியதையெல்லாம் அவள் செய்திருக்கிறாள். நான் ஒரு நல்ல தாயாக இல்லை. தோப்பை விற்றிருக்கலாம், நகைகளை விற்றிருக்கலாம், அந்த பணத்தை கொண்டு உன்னை படிக்க வைத்திருக்கலாம். அன்றாட தேவைகளுக்கு நான் ஏதேனும் ஒரு வேலைக்கு சென்றிருக்கலாம். இதில் எதையும் செய்யாமல் உனது நிழலில் நான் சுகமாக வாழ்ந்தேன். அன்று உன் அம்மாவிற்கு புத்தி இல்லை, திராணி இல்லை. உனக்கு எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் எனக்கு தோன்றவில்லை. என்னம்மா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள் மனோகரணி நிமிராமலேயே. என்ன செய்யறேன்னு பார்த்தேன் மனோ. இதுக்கு பேர் ஃபெதர் ஸ்டிச்மா. அழகா இருக்குடா. நான் கூட முதல்ல எல்லாம் ஒரு பிளவுஸுக்கு எப்படி 1000கணக்கில் செலவு பண்றாங்கன்னு நினைப்பேன். எவ்வளவு வேலை, அதை விட எவ்வளவு அழகு. கொடுக்கறதுல தப்பே இல்லை. ஆமாம்மா, வேலையும் அதிகம், அழகும் அதிகம், பணமும் அதிகம். நிமிர்ந்து தாயின் முகத்தை பார்த்த மனோகரணி அப்போதே அவர் வாட்டத்தை கவனித்தாள். என்னம்மா? ஒண்ணும் இல்லடா. போய். மனோ, நான் உனக்கு எதுவுமே செய்யல, கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துருக்க. அம்மா, நீங்க இந்த பேச்சை விடவே மாட்டீங்களா? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. நீங்க இப்படி நினைக்கிறதா தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்கள் மனதில் இருக்கும் இந்த வேதனையை எப்படி தீர்ப்பதென்று எனக்கு தெரியவில்லையே. இந்த பொல்லாத உலகத்தில் அப்பாவியான உங்களால் போராடி இருக்க முடியாதுமா. அம்மா, தெரியாம பேசிட்டேன் தங்கம், நீ வருத்தப்படாதடா. வீட்ல யாரு தாயி? அன்னபூரணி, அன்பரசி, மகராசி, உன் மனம் குளிர ஜக்கம்மா வாக்கு சொல்ல வந்திருக்க. கதவருகே சிரிப்புடன் நின்றிருந்தாள் மதுஸ்ரீ. மது என கண்ணன் மழலையில் அழைக்க, டேய் பொடியா, யாருடா மது? நான் ஜக்கம்மா. கோவாவிலும் டார்ஜிலிங்கிலும் தங்கள் தேன் நிலவை கொண்டாடிவிட்டு வீடு திரும்பியிருக்கின்றனர் மதுஸ்ரீயும் நரேந்திரனும்.
மது, எப்படா வந்த? மாப்பிள்ளை எங்க? நாளைக்கு வர்றதா சொன்ன? மரகதமணியும் மனோகரணியும் மதுஸ்ரீ அருகில் செல்ல, உங்க மாப்பிள்ளை வந்துட்டே இருக்கார். உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம்மா. எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க மது? ஜக்கம்மாவையே மிரட்டுறியா மனோகரணி? ஜக்கம்மாவுக்கு கோபம் வந்துடும். உள்ள வா தங்கம். மாப்பிள்ளையோட வராம இப்படி ஓடி வந்திருக்கியே மது. வந்தோம் வந்தோம், அருள் தந்தோம். உங்களை பார்க்க ஓடோடி வந்த என்னை நிந்திப்பது நியாயமில்லை எமரால்ட். அத்தைக்கும் இனியாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டு வர மது. என்னம்மா டல்லா இருக்கீங்க? என்னை பார்க்காம தானே? மதுஸ்ரீயின் முகமலர்ச்சியில் என் மதுக்குட்டிக்கு என் கண்ணே பட்டுடும். அவள் கன்னம் வழித்து திருஷ்டி கழித்தார் மரகதமணி. அம்மா, கண்ணு பட்டா பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. விஷயத்துக்கு வாங்க. ஏன் டல்லா இருக்கீங்க? இல்லடா, ஜக்கம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது எமரால்டு. என் ஞான திருஷ்டி என்ன சொல்லுதுன்னா, அம்மாவுக்கு இவ்வளவு நாளும் பொண்ணு கல்யாணத்தை பத்தின கவலை, இப்போ பேர குழந்தைகளை பத்தின கவலை. கவலைப்படாதீங்க, சீக்கிரமே நீங்க உங்க பேர குழந்தையை தூக்கி கொஞ்சுவீங்க. இந்த ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். மதுஸ்ரீ விளையாட்டாக கூறிய வார்த்தைகள் மரகதமணியின் மனதை அமைதி பெற செய்தன. என் மனோவை நான் கண்ணுக்குள் வைத்து வளர்க்கவில்லை. அவள் குழந்தைகளை என் கண்ணுக்குள் வைத்து வளர்ப்பேன். என் மனோவிற்கு செய்யாததை எல்லாம் என் பேர குழந்தைகளுக்கு செய்வேன். அன்பை பொழிந்து வளர்ப்பேன். என்ன, அதுக்குள்ள உங்க பொண்ண குட்டி பாப்பாவா கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா தங்கோ. என் மது வார்த்தை பலிக்காம போகுமா? கவலை அகன்று சிரிப்புடன் மதுஸ்ரீயின் நெற்றியில் முத்தமிட்டார் மரகதமணி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.